ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோகெயின்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வேவோட வெயிட்டிங் லிஸ்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணுவோம். ஸோ 60 டேஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணும்போது நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ அப்போ நம்ம புக் பண்ணிடுவோம். நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபில் ஆன உடனே உங்களுக்கு சர்டன் டைம்ஸ் வந்தோடனே GLWL, PQWL, RLWL இல்லை RAC இந்த மாதிரிலாம் போட்டு நம்மளை நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன, இதில் புக் பண்ணுனா நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி லாகின் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் இயரில் அந்த அன்னைக்கு என்ன ரெக்கார்டு இருக்கோ அதை காமிப்பாங்க. ஸோ என்னென்னா லாஸ்ட் இயர் கன்ஃபார்ம் ஆச்சு, இந்த டேட்டில் கன்ஃபார்ம் ஆச்சு, இவ்வளோ பர்சன்டேஜில் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஆனால் அதே இந்த டைமும் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அன்னைக்கித்த சுச்சுவேஷன் வேறு, இன்றைக்கித்த சுச்சுவேஷன் வேறு. ஸோ பிஃபோர் தட் அதெல்லாம் என்னென்ன வெயிட்டிங் லிஸ்ட் அதெல்லாம் இருக்குது, அந்த என்னென்ன அதோட ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்களுக்கு நார்மலாக 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஜென்ரல், இன்னொன்று தட்கால். ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு 2 months கழிச்சு இல்லை நெக்ஸ்ட்டு 60 days கழிச்சு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க ஒரு ட்ரிப்புக்கு ட்ரெயினில் போகிற மாதிரி. ஸோ இன்றைக்கி நீங்கள் 60 daysக்கு முன்னாடி இன்றைக்கி உங்களுக்கு ரிசர்வேஷன் கவுண்டர், அதாவது IRCTCயோட ரிசர்வேஷன் கவுண்டர் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு அவைலபிள் டிக்கெட்ஸ்னு சொல்லி காட்டும். ஸோ அதில் சர்டன் டிக்கெட்ஸ் ஃபில் ஆன உடனே அதுக்கு அடுத்ததாக RAC, ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷனுங்கிறது கண்டிஷனுக்கு வரும். ஸோ இந்த RAC பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தரேன். இப்போ RAC அப்படிங்கிறதுக்கான அடுத்த சுச்சுவேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வரும். ஸோ அது எல்லாமே இந்த 60 டேஸ்க்கு முன்னாடி பண்ணக்கூடிய வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாமே இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே. அதாவது என்னென்னா, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட், பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட், ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட், ரோட் சைட் வெயிட்டிங் லிஸ்ட், இது எல்லாமே இந்த தனியாக பார்க்கலாம். அடுத்தது 2வது கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட். நாளைக்கு நம்ம போக போகிறோம், நாளைக்கு நைட்டு கிளம்ப போகிறோம். இன்னைக்கு காலையில் கரெக்டாக தட்கால் கோட்டா ஓப்பன் ஆன உடனே புக் பண்ணுறதுக்கு பேர் தான். அதாவது ஒரு ப்ரீ பிளானிங்காக எதுவும் இல்லாமல் இமீடியட்டாக ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஜஸ்ட் இன் டைம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளானுக்கு இந்த தட்கால் டிக்கெட் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். அது எல்லா டைமும் தட்கால் டிக்கெட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஜென்ரலை விட உங்களுக்கு தட்கால் டிக்கெட்டோட காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நாள் பிஃபோராக பண்ணக்கூடிய அந்த தட்கால் டிக்கெட்டுக்கு தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டு, அதாவது TQWLன்னு சொல்லுவோம், இல்லை சர்டன் CKWLன்னு சில இதில் போட்டிருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட். அதில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயின் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன், அதாவது கிளம்புற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா ஒரு ஜென்ரல் டிக்கெட், அதாவது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பேசஞ்சர் சோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயினில் புக் பண்ணியிருக்காங்க, ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு அர்த்தம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1க்கு மேலே S, அதாவது சோர்ஸ், 7க்கு மேலே D டெஸ்டினேஷன். இப்போ ஸ்டார்டிங் 1வது ஸ்டேஷனில் இருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஷனில் ஆரம்பித்து 7th ஸ்டேஷன் முடிகிற எண்டிங்கில் போய் ஒருத்தர் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இதில் என்னென்னா, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அதிகமாகும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன நிறைய வீடியோவில் தரேன் உங்களுக்கு.
அடுத்ததாக பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் PQWL அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயின், அதாவது பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்லேருந்து 7th ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆகி 7th ஸ்டேஷனில் முடியுது அப்படின்னா, இந்த இடப்பட்ட ஸ்டேஷன் 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஆகிற ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் கிளம்பி அவங்க 6th ஸ்டேஷனில் போய் இறங்குறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை 2nd ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆகி டெஸ்டினேஷனில் முடிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரியில் வருவாங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் கன்ஃபர்மேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட். ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அதே சேம் பிக்சர். ஒரு ட்ரெயின் 1ல் ஸ்டார்ட் ஆகி 7ல் முடியுது அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்கில் இல்லாமல் எண்டிங்கில் இல்லாமல் இடப்பட்ட ஒரு ஸ்டேஷனில் ஏறி ஒரு 2-3 ஸ்டேஷன் கழித்து இறங்குறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன ஆகுவாங்க அப்படின்னா, ஜென்ரல் டிக்கெட்டையும் சரி, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டையும் சரி, பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரிஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் கன்ஃபர்மேஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் டிக்கெட் புக்கிங் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. என்னென்னா, ரயில்வே சிஸ்டம் படி இந்த மாதிரி சில இடப்பட்ட 2 ஊர்களுக்கு இல்லை 3 ஊர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சர்டன் சீட்டு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இவ்வளோ சீட்டு வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேட்டகரியில் வரும்போது அவங்களுக்கு வந்து சீட்டு கன்ஃபர்மேஷன் ஆகலாம். இது எல்லாமே வந்து ரயில்வே சிஸ்டமில் புக்கிங் பண்ணுறவங்களோட லொக்கேஷனை பொறுத்து, புக்கிங் பண்ணுறவங்களோட டைம் அண்ட் டேட்டை பொறுத்து எது வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். இப்போ ஜென்ரல் கேட்டகரியிலையும் சரி, பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்லையும் சரி, 2 பேர் வந்து 2 பேரில் ஒருத்தர் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 200வது டிக்கெட்டில் இருக்கார். அதே பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து 20வது டிக்கெட்டில் இருக்கார். அதே ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரல் டிக்கெட், ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் 200, PQWL 20, RLWL ஃபஸ்ட், இப்படி இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஏன்னா அவங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால ப்ரியாரிட்டி வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். அடுத்ததாக வந்துட்டு இப்போ ஜென்ரலில் கேட்டகரியில் இருக்காங்க, ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரியில் ஒருத்தங்க இருக்காங்க, பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரியில் ஒருத்தங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கு டிக்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்பையும் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரயில்வே டிக்கெட் புக்கிங் சிஸ்டமோட ஒரு ப்ரோட்டோகால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறையா தகவல்களை உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா தரோம். தேங்க்யூ.